அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சூப்பரா? இது மட்டும் இல்ல, கேக்க வெட்டிட்டு ஒரு டான்ஸ போடுறோம், அப்படியே கிளம்பி போய் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறோம், அப்புறம் பீச்சுக்கு போய் சந்தோஷமா இருக்கிறோம். அப்புறம் இன்னும் நிறைய ஐடியா இருக்குமா? எதுக்கு கௌதம் இதெல்லாம்? அதான் கோவில்ல பிரசாதம் கொடுத்து சிறப்பா பண்ணிட்டியே, அப்புறம் எதுக்குப்பா இதுக்கெல்லாம் சிரமப்படுற? ஒன்னும் சிரமம் இல்லம்மா. இன்னும் இந்த மாதிரி பல மடங்கு சிறப்பா கொண்டாடினாலும் என் ஆசை தீராது. ஏன்னா நான் உங்க மகன்னு தெரிஞ்சு வந்த பிறந்த நாள என்னால முடிஞ்ச அளவுக்கு கொண்டாடுறேன். அதான் இந்த ஏற்பாடு. சரியா? உன் மனசு எனக்கு புரியுது கௌதம். ஆனா இந்த கொண்டாட்டத்தை விட நீ எனக்கு கிடைச்சதுதான் பெரிய கொண்டாட்டம். அதுக்காக தான் சொன்னேன்ப்பா. இல்லம்மா, கசப்பையே தின்னுட்டு இருந்தவன் முன்னால மலை அளவுக்கு இனிப்ப கொட்டி வச்சா அவன் எப்படி திக்குமுக்க ஆடி போவானோ, அது மாதிரி நீங்க தான் என் அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. இது என்னோட ஆசை, சந்தோஷம். அதை செய்ய நான் அனுமதிங்கம்மா. ப்ளீஸ் அலோ பண்ணுங்கம்மா. அத்தை, ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அம்மா மடியில வளர்ந்து பெரியவனாகி என் அம்மா எனக்கு சோறு ஊட்டுவாங்க, தலை சீவி விடுவாங்க, பாட சொல்லி கொடுப்பாங்க, சைக்கிள் ஓட்ட கத்து தருவாங்கன்னு மத்தவங்க கிட்ட பெருமையா சொல்லிக்குவாங்க. ஆனா உங்க விஷயத்துல அந்த வாய்ப்பு கௌதம்க்கு இல்லாமலே போயிடுச்சு. அதனாலதான் இப்ப கௌதம் ஒரு தாயா மாறி உங்களை குழந்தையா நினைச்சு கொண்டாடுறாரு. நீங்க ஜஸ்ட் சந்தோஷம் மட்டும் படுங்க. என்னமோ பண்ணுங்க, நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஓகே, இப்ப அம்மாக்கு gift தர செஷன். வசந்த், இதானே? அதேதான் மாமா. வாங்கம்மா, வாங்க வாங்க. என்னப்பா இது? பிரிச்சு பாருங்கம்மா. ஓபன் பண்ணுங்க. பாருங்கம்மா. வாவ், என்னப்பா இது? இவ்வளவும் புடவையா? ஆமாமா, உங்களுக்கு இப்ப 54 வயசு, அதனால 54 புடவை வாங்கினேன். என்ன இலக்கிய இதெல்லாம்? அதான் எனக்கும் கவலையா இருக்கு. கௌதம் இதே கிஃப்ட் எனக்கு கொடுத்தா இத்தனை புடவை எனக்கு கிடைக்காதுல்ல. ஏன்னா என் வயசு வெறும் 25 தான். புருஷன் இவ்வளவு செலவு பண்றானேன்னு கவலை இல்ல, உனக்கு புடவை குறையுதுன்னு கவலையா? ஐயோ அத்தை, நான் சும்மா சொன்னேன். மா, அது மட்டும் இல்லம்மா, இங்க பாருங்க. புடிங்க, ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு தான். இது எதுக்குப்பான்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லி என் வாயை அடைச்சிருவேன். சரி விடு, பதிலுக்கு நான் ஒரு gift தரேன். கிஃப்டா? என்னத்த? இப்ப பாரு. சிங்காந்தளி உனையள்ளவா செல்லத்தின்றலே உனையேந்தவா அழைத்தேன் உன்னை என்னோடு இருப்பேன் என்றும் உன்னோடு அன்பே உன் கைகள் என்னை தீண்டுமா மிதந்தேன் காற்றில் காற்றாக நடந்தேன் இரவில் நிழலாக கண்ணே உன் கண்கள் என்னை காணுமா ஆராரோ ஆராரிரோ ஆராரோ ஆராரிரோ. சூப்பர் ஆண்டி. கௌதம்க்கு பொக்கே கொடுத்து வாங்கன்னு சொல்லுங்க.
நிறுத்துங்க. அங்கிள், இங்க என்ன நடக்குது? இவங்க 2 பேர் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அதத்தான் நானும் அப்பையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். முதல்ல இலக்கியா வந்தா, இப்ப இவன் வந்திருக்கான். ஏ கௌதம், நீயும் இலக்கியாவும் ஃபங்க்ஷன்ல பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? உனக்கு இங்க என்ன வேலை? அத உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க. ஒரு வேளை அவருக்கு என் வாழ்த்து தேவைப்படலாம்ல. உன் வாழ்த்து ஒன்னும் அங்கிளுக்கு தேவையில்ல. முதல்ல வெளியே போ. கார்த்திக், ஒரு நிமிஷம். ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு கௌதம் இன்வைட் பண்ண எஸ்எஸ்கேவே அமைதியா இருக்காரு. நீ எதுக்கு குதிக்கிற? எது பர்த்டேக்கு அப்பா உன் புருஷனை அழைச்சாரா? யாருக்கிட்ட கதை விடுற? ஏய், கதை விட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எஸ்எஸ்கே தான் எனக்கு ஃபோன் பண்ணி, கௌதம் கௌதம் இன்னைக்கு என்னோட பர்த்டே, என்ன நீ வாழ்த்தியே ஆகணும்னு ஒரே பிடிவாதம். அதான் வந்திருக்கேன். அம்மா, இத பத்தி கேக்குறதுக்கு நீ யாரு? வாய மூடிக்கிட்டு இருக்கணும் என்ன? என்ன எஸ்எஸ்கே, இவன் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கான். நீங்களும் அமைதியா இருக்கீங்க. தாட்சாயினி, நான் எப்போ உன்னை கூப்பிட்டேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லி வெளியே துரத்துங்க. சொல்லுங்க அங்கிள். அப்பா, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது. இவங்களை வெளியில அனுப்புங்க. ஆனா அது அஞ்சலி. டே கௌதம், வெளியே போடா. தாட்சாயினி, என்ன வெளியில போன உங்க புருஷன் சொல்லட்டும். நான் இப்பவே கிளம்புறேன். அவர் என்ன சொல்றது? நான் சொல்றேன், கிளம்புடா. தாட்சாயினி, தாட்சாயினி, பேசாம. கௌதம நான் தாம்மா கூப்பிட்டேன். கௌதம நான் தான் வர சொல்லி கூப்பிட்டேன். அங்கிள், நீங்க சொல்றது உண்மையா? எதுக்கு கௌதம்லாம் கூப்பிட்டீங்க? அது வந்து அப்பா, இவங்க நம்ம எதிரிங்க. இவங்களெல்லாம் எதுக்கு இன்வைட் பண்ணீங்க? உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி பண்ணீங்க? பேசுங்க அங்கிள். என்னோட சொத்தை எல்லாம் இவங்க கிட்ட இருந்து மீட்டு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்ப இவங்களே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல அங்கிள். கார்த்திக், யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. நானும் பிசினஸ் மேன், கௌதமும் ஒரு பிசினஸ் மேன். தொழில்ல போட்டி, சண்டை, பிரச்சனைன்னு இதெல்லாம் இருக்கலாம். அதுக்காக பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கௌதம கூப்பிடாம விட்டா நல்லா இருக்குமா? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. இதுதான் காரணம்னா கௌதம இன்வைட் பண்ண போறத நீங்க ஏன் கிட்ட முதல்ல சொல்லி இருக்கணும். ஆனா இவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. வந்து உங்களை வெளியே போக சொல்லாம ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறீங்கன்னா இலக்கியா உங்ககிட்ட என்னமோ சொல்லி பிளாக்மெயில் பண்ணிருக்கா. ஐயோ தாட்சாயினி, நீ புரிஞ்சுக்க. யாரும் எதுவும் பிளாக்மெயில் பண்ணல. இது சாதாரண விஷயம். விடு விடு விடு. இல்லப்பா, நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. ஏய், அதான் இன்வைட் பண்ண காரணத்தை எஸ்எஸ்கேவே சொல்லிட்டாருல்ல. அப்புறம் ஏன் நீ ரப்பர் பந்து மாதிரி குதிச்சிட்டு இருக்க? எஸ்எஸ்கே, நீங்க கௌதம வெல்கம் பண்ணுங்க. ஹலோ கௌதம், யூ வெல்கம். என் பர்த்டேவை விஷ் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாழ்த்துறதுக்கு நானா வரல எஸ்எஸ்கே. நீங்களா என்ன கூப்பிட்டு வாழ்த்த கெஞ்சி வாங்கிக்கிறீங்க. என்ன மேடம், நகையை திருடிட்டு அஞ்சலி வசமா மாட்டிருக்கா. அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் நகையை திருடினா? அத செஞ்சது நீங்க. கார்த்திக், என்ன கார்த்திக் இப்படி சொல்ற? இங்க பாருங்க, சும்மா நடிக்காதீங்க. அன்னைக்கு நீங்க வீட்டு சாவியை அஞ்சலி கிட்ட கொடுக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். நீங்க ஏற்கனவே நகையை எடுத்து வச்சுட்டு தான் லாக்கர் சாவியை கொடுத்துருக்கீங்க. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஃபைனலா ஒன்னு சொல்றேன். அஞ்சலி வெளியே போக மாட்டா, என் கூட தான் இருப்பா. வா அஞ்சலி, போலாம். டேய் நில்றா. சுத்த பைத்தியக்காரனா இருக்க. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு புரியல. இத பாரு, இனி அஞ்சலி இந்த வீட்ல இருக்க மாட்டா. அவளை முதல்ல இங்க இருந்து அனுப்பு.
நான் தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப என் கண்ணு முன்னாடி அவளை வெளிய அனுப்ப நான் விட மாட்டேமா. என்ன அப்படி என்ன மீறி நீங்க அவளை வெளிய அனுப்புனா அஞ்சலி இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன். நானும் அவளோட போறேன். என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? அவ பண்ண தப்புக்கு தான் அவளை ஜானு வெளியில அனுப்புறாங்க. அதுவும் இல்லாம அவகிட்ட இருந்து ஒன்ன காப்பாத்தாதான்டா அவளை வெளியில அனுப்புறாங்க. தப்பு பண்ணது அவ போட்டுண்டா. நீ எதுக்குடா போற? நீ இங்கே இரு. முடியாது. அரஞ்சனா ஏண்டா உன்னை கொல்ல துணிஞ்சவ கூடவே போறேன்னு சொல்றியே, உனக்கு மூளை இருக்கா? அவ கூட போனேனா உன்னை கொன்னுடுவாடா. தத்து புள்ளைக்காக சொந்த புள்ளைய அவமானப்படுத்தி கொள்ற நீங்க அத பத்தி பேசாதீங்கம்மா. டேய் கார்த்திக். டேய் கார்த்திக், அண்ணி அஞ்சலியை வெளியே அனுப்புறதை என்னாலையும் தடுக்க முடியல. ஆனா அதுக்காக நீயும் போகாத. என்ன ஆண்டி நீங்களும் மாத்தி பேசுறீங்க? அத்தை தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா நீங்களுமா? டேய் யார்டி உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டா? இப்பதான் நான் உன்னை சரியா புரிஞ்சிருக்கேன். இவ்வளவு நாள் உன்னை இந்த வீட்ல விட்டு வச்சதே தப்பா போச்சு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. மாமா, என்ன பண்றீங்க? டேய் போட்டோம்டா, அவ போட்டோம். நானும் போறேம்மா அவ கூட. அஞ்சலி வாங்க. டேய் நில்லுடா. விடுங்க தா. டேய் கார்த்திக், உனக்கு என்னாச்சு? நீ ஏன் போறேங்கற? டேய் இது உன்னோட வீடு. டேய் 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 சொல்றத கேளுடா. நீ இந்த வீட்டை விட்டு போகாதடா. அவ போகட்டும். நீ அவ கூட போனேன்னா அவ உன்னை கொலை பண்ணிடுவா. என் கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கலன்னா நான் போறத உங்களால தடுக்கவே முடியாது. கார்த்திக் கடைசியா உன்கிட்ட கேக்குறேன், இந்த அஞ்சலியை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியுமா முடியாதா? முடியாதும்மா. முடியாதா? அப்ப சரி, நீயும் கிளம்பு. இந்த அஞ்சலியை இந்த வீட்ல வச்சுக்கிட்டு இந்த குடும்பம் அழியறத இனி என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ரெண்டு பேரும் கிளம்புங்க, கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. அத்தை என்ன நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன பெத்த தாயோட பேச்ச கேட்காம ஒரு கொலைகாரியோட பேச்ச கேட்டுட்டு இருக்கானே, இவனெல்லாம் என்னன்னு சொல்றது? ஒரு அஞ்சலி தானே வேணும். ரெண்டு பேரும் கிளம்புங்க, கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. இதான் உங்க முடிவா? ஆமா, கிளம்பு. கடைசியில தத்து புள்ளைக்காக சொந்த புள்ளைய துரத்துறீங்கல்லம்மா. சரிம்மா, நினைச்சது சாதிச்சிட்டீங்கல்ல? டேய் முட்டாள். ஐயோ, நான் சொத்தை கேட்கறேன்னு பிளான் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன காலி பண்ணிட்டீங்கல்ல? இதுக்கு நீங்க அனுபவிச்சாகணும். டேய் அஞ்சலி, கார்த்திக், நில்லுடா. கார்த்திக், கார்த்திக் நில்லு கார்த்திக். டேய் கார்த்திக் நில்றா. டேய் கார்த்திக் நில்லு. சொன்னா கேளு கார்த்திக். நில்லு கார்த்திக், சொன்னா கேளு கார்த்திக். அஞ்சலி, கார்த்திக், டேய் சொன்னா கேளுங்க. கார்த்திக். டேய் கார்த்திக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.